சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் பேர் வந்து சிவசங்கர் சேகர். நிறைய பேர் கேட்குறீங்க, சிவனை கும்பிடுறீங்க, நிறைய பிரச்சனை, நாங்களாம் சிவத்தை கும்பிடுறோம், நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் பிடிச்சது சிவனை, இடையே என் மேல விழுந்தாலும் விதியேன்னு போவேன் அப்படின்னு இருக்கும் நம்ம சிவத்துக்கிட்ட. சிவத்தை வணங்குறவங்களுக்கு வந்து துன்பம் ஆரம்பத்தை வரதான் செய்யும். ஆனா அதை கடந்துட்டு வச்சுக்க, சிவனை மாதிரி ஒரு தெய்வத்தை நீ காண முடியாது. இது வந்து ஒரு பேரின்ப பெருகடல். சிவத்தை வணங்கினா நம்ம கஷ்டம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எந்த கஷ்டமும் கிடையாது. ருத்ராஜம் போட்டா வந்து உங்களுக்கு ருத்ராஜம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. ருத்ராஜம் போட்டு பாருங்க, வினையை அறுப்பார். சிவபெருமான மாதிரி ஒரு தெய்வத்தை நீ கனவுல கூட பார்க்க முடியாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய தலைவன். நம்மளாம் வந்து இப்ப சிறு தெய்வத்தை வளர்ந்த சிறு தெய்வங்கள கவுன்சிலர் மாதிரி நம்ம வந்து பெருந்தெய்வம், அதாவது வந்து எப்படி சொல்றது, பிரதமரே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பிரதமர் மாதிரி சிவபெருமானை பிடிச்சோம்னா சிறு தெய்வங்கள்லாம் நம்ம பக்கத்தில் போத்த பெரு தெய்வத்தை நம்ம இருக்கிறோம். சிறு தெய்வத்தை வந்து வழிபடுறவங்க குறையா சொல்ல, அதையும் நீங்க வழிபடணும், பெருதெய்வத்தை வளர்ப்பணும். ஆனா வந்து சிவனை வழி பண்ண ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சிவனை வழி பண்ண கஷ்டம் வரும், அவர் போட்டா வீட்டில் வைக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்க தில்லை கூத்தனை வீட்டில் வச்சு வணங்கி பாருங்க, நடராஜ பெருமானை வச்சு வணங்கி பாருங்க, உங்க வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும். வினைப்பயன் பூரா அறுக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம சிவபெருமான் மட்டும்தான். அண்ணாமலையாருக்கு அரோகரா. சைவம் தலைத்தோகணும், சைவத்தை வளர்க்கணும். நம்ம ராஜராஜ சோழ கரியால சோழலாம் வந்து சைவத்துக்காண்டியே பாடுபட்டாங்க. அது மாதிரி சைவத்தை அழியாம சைவத்தை மேலும் வளர்க்கணும். நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம்.